ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம வந்து வடி சாதம் பண்ண போகிறோம். அதாவது வந்து நம்ம வந்து சாதத்தை வடித்து வந்து குக்கர்லேயே வந்து வடித்து எடுக்க போகிறோம். எப்போவுமே பானையில் தானே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறோம். இந்த பாத்திரம் தான் அது. இந்த பாத்திரம் வந்து அடியில் வந்து துளைகள் இருக்கும். ஸோ இதை நம்ம குக்கரில் வச்சு சாதம் வந்து வடிகட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரிங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்க்க சிம்பிள் தான். பட் வந்து 2-3 தடவை நான் பண்ணிட்டேன். 3வது தான் வீடியோ போடுறேன். ஸோ வழக்கமான குக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளரில் வந்து அதாவது வந்து ஒரு 125 கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம். இந்த சைஸ் வந்து ஆக்சுவலி 3 லிட்டர் குக்கர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்கிட்ட இருக்கிறது வந்து 4-5 லிட்டர்னு நினைக்கிறேன். அதேபோல் இது வந்து வெளியிருந்து மூடக்கூடிய குக்கரில் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னர் லிட், அதாவது உள்ளே வந்து மூடக்கூடிய குக்கரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் தண்ணி வந்து 3 பங்கு வந்து வைக்கணும் எப்போவுமே அரிசிக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். பட் இப்போ வந்து குக்கருக்காகவும் வந்து ஒரு 3 மடங்கு தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். அதாவது இந்த அரிசியில் இருக்கிறது 3 மடங்கு தண்ணி, அது கீழே உள்ளது 3 மடங்கு தண்ணி, அந்த மாதிரி. ஸோ இதை வச்சு பண்ணால் தான் நமக்கு, இல்லைனா ஒன்லி 3 மடங்கு தண்ணி நம்ம அரிசிக்காக வச்சோம்னா அது கம்ப்ளீட்டாக அரிசி எடுத்துக்கும். அப்புறம் வந்து வடி சாதமாக வராது அது. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே 2 தடவை பண்ணி எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ 3+3 தண்ணி வச்சாச்சா? ஓகே. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் வைத்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு விசில் வரும். அதுக்கப்புறம் 15 நிமிடம் வந்து சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து அதை எடுத்துடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ். வாவ், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சம் அதிகமாக வெந்த மாதிரி தெரியுது. அதாவது வந்து வைக்கிற தண்ணியின் அளவு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்படி வடிகட்டுறோம். அதுக்கப்புறம் மீதமுள்ள அந்த தண்ணியை வந்து பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து வச்சிடலாம். அப்படி தட்டில் வச்சிடலாம். ஸோ ஒரு அருமையான ஒரு வடி சாதம் வந்து நம்ம குக்கர்லேயே பண்ணிட்டோம். தண்ணியுடைய அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 2 டைம் செட் ஆகாது. அதுக்கப்புறம் செட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் வாங்குகிறப்போ இதோட சைஸ் என்னன்னு சொல்லி கவனமாக பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோலேயே வந்து லிங்க் இருக்கும், நல்லா பாருங்கள், ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்க முடியும். அப்படி வீடியோவில் லிங்க் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.